கன்னிராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு திடகாத்திரமான சிந்தனை, முன்னேற்றத்தில் ஒரு நம்பிக்கை, தான் எப்படி உயர அடைய வேண்டும், முன்னேற்றத்தை எப்படி எட்ட வேண்டும், வாழ்க்கையில் எப்படி சாதிக்க வேண்டும் என்பதையெல்லாம் தெரிந்தவர்கள் கன்னிராசியில் பிறந்தவர்கள். அங்கேயே ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு சுய வாழ்க்கை, தன்னுடைய சுய வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கை, திருமண வாழ்க்கை இப்படி எல்லாம் பார்க்கின்ற போது சுய வாழ்க்கை என்பது ஒரு கேள்விக்குறியானதாக எப்பொழுதுமே இருக்கும். இந்த மன சஞ்சலம், இளமையில் ஏற்படுகின்ற காதல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு குழப்பவாதியாக திருப்தியற்ற நிலையில் இருப்பது, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றத்தை நோக்கி தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்திக் கொள்வது, பல்வேறு காரணங்களால் கன்னிராசி பிறந்தவர்களுக்கு ஒரு பக்கம் ஒரு வாழ்க்கை நன்றாகவே இருக்கும், மறுபக்கம் பார்க்கின்ற போது மற்றும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள், வெளி வாழ்க்கையும் அக வாழ்க்கையும் புற வாழ்க்கையும். புற வாழ்க்கை நன்றாக இருப்பவர்களுக்கு அக வாழ்க்கை நன்றாக இருக்காது, அக வாழ்க்கை நன்றாக இருப்பவர்களுக்கு புற வாழ்க்கை நன்றாக இருக்காது. இது பொதுவாக கன்னிராசிக்கு பொருந்தமானது. சரி, இந்த வாரம் எப்படி இருக்க போது பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் மகிழ்ச்சியான நன்மையான எடுத்த வேலைகளை வெற்றி அடையக்கூடிய நிலை ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை இருக்கும். கொஞ்சம் குழப்பத்திற்கு இடம் கொடுக்க கூடாது, சந்தோஷம் எல்லாம் கிடைக்கும். அப்போ தேவையற்ற குழப்பங்கள், தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற தேடல்கள் என்பது வேண்டாம். ஒரு வேலையில உறுதியா இருந்துச்சுன்னா அந்த வேலையில மூலம் வெற்றி பெற முடியும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 2ஆம் இடத்துல சந்திரன், அப்ப குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், பணப்புழக்கம் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல நாளாக செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் இருக்கும். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மாலை வரை பார்த்தீங்கன்னா எடுக்கின்ற வேலைகள் எதுவாக இருந்தாலும் அந்த வேலைகள் உங்களுக்கு வெற்றியாகும், நினைத்த காரியங்கள் நடந்தேறும். மற்றவர்களால் முடிக்க முடியாத வேலைகளை கூட உங்களால் முடிக்க முடியும். தனித்திறமை என்பது உங்களுக்குள் பொதுவாகவே இருக்கிறது, திட்டமிட்டு செயல்படுவீர்கள். இந்த வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மாலை வரை பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் யாவும் வெற்றியாகும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள், உங்கள் வாழ்க்கை நன்றாகவே இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராகு 6ஆம் இடத்துல கடந்த 14 மாதங்களாக கன்னிராசினருக்கு ஒரே பலமாக இருப்பது இந்த ராகு மட்டும்தான். 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து மிகப்பெரிய சக்தியை இந்த 6ஆம் இடத்து ராகு கன்னிராசினரான உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் அதை தூக்கி எறியக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு வலிமை இருக்கிறது. தன்னை தன்னால் பார்த்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது. பிறரை பற்றி கவலையெல்லாம் கிடையாது. எவராக இருந்தாலும் சொல்கின்றபடி கேட்பதாக இருந்தால் கேட்கட்டும், இல்லை என்றால் வெளியில் போகட்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் இருக்கும். அது குடும்பமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த இடமாக இருந்தாலும் சரி. இந்த 6ஆம் இடத்து ராகு அந்த அளவிற்கு உங்களை ஆற்றலோடு நடமாட வைத்திருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல புதன் 11ஆம் இடத்துல, சூரியன் 11ஆம் இடத்துல இந்த வாரத்தின் தொடக்கத்தில். அப்ப பாத்தீங்கன்னா எடுத்த வேலைகள் வெற்றியாகும், வருமானம் கூடுதலாக இருக்கும். 11ஆம் இடத்தில் குரு பகவானும் சஞ்சரிக்கிறார் லாபஸ்தானத்தில். 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். 7ஆம் இடத்திற்கு சனி பகவான் வந்த பிறகு பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது. நீங்கள் நம்பிக்கையோடு நம்பிக்கொண்டிருந்தவர்கள், எப்பொழுதும் பக்கபலமாக இருப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்து சனி வருகைக்கு பிறகு இருந்த இடம் தெரியாம போயிட்டாங்க. உங்களுக்கு எதிராக கொடி பிடிச்சாங்க, உங்களை குறை சொல்ல ஆரம்பித்தார்கள், நட்புகள் உடைந்தது, கணவன் மனைவி உறவு கூட சில இடத்துல உடைஞ்சு போச்சு. ஆனா இப்ப என்னாச்சு, சனி வக்கரமா இருக்காரு, அந்த 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ மீண்டும் ஒரு வசந்த காலம் என்பது போல என்ன நடக்க போகுதுன்னா, பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய நிலை இந்த நேரத்துல இருக்கும். திருமண வயதினருக்கு வரன் வரும், நண்பர்களுடைய ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் விலகும், கூட்டு தொழில் ஆதாயம் அடையும், அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். இந்த நிலைகள் எல்லாம் இப்பொழுது இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஜென்ம ராசிக்குள்ள பொன் பொருள் சேர்க்கை நிச்சயமாக இருக்கும். ஒரு வாகனம் வாங்கிறது, புதிய பொருட்கள் வாங்குறது போன்ற முயற்சிகள்லாம் வெற்றியாகும். இதே நேரத்தில் செவ்வாய்க்கிழமை மதியம் முதல் புதன் 12ஆம் இடத்துல, செவ்வாய்க்கிழமை சூரியன் 12ஆம் இடத்துல விரைய செலவுகளும் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது, வரவும் இருக்கிறது, விரைய செலவுகளும் காத்து கொண்டிருக்கிறது.
வரவு செலவில் கவனமாக இருந்து விட்டால் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொள்ள முடியும். துலாம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? நம்முடைய வார பலனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள் நீங்க. உலகளாவிய நம்முடைய சொந்தங்கள் எல்லாருமே நாம் என்ன சொல்ல போகிறோம், இந்த பலன்கள் சரியாக இருப்பதாகவும் சில சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். நாம பேசுவதும் பாத்தீங்கன்னா பஞ்சாங்கத்தை அடிப்படையாக வைத்து கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையை வைத்துதான் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ கிரகங்கள் எந்த இடத்தில் சஞ்சரிக்கிறார்களோ அந்த இடத்திற்குரிய பலன்களை அவர்கள் வழங்கியாக வேண்டும். அது எந்த விதமான பலன்களாக வேண்டும் என்றால் இருக்கலாம். இப்ப துலாம் ராசி என்று பார்க்கின்ற போது ஒரு அழுத்தத்திற்கு ஆளாக்கப்பட்ட ராசியாகவே சமீப காலத்தில் துலாம் ராசியை பார்த்துட்டு இருக்கு. துலாம் ராசியுடைய நிலைமை பாத்தீங்கன்னா ஒரு போராட்ட களத்தில் சமீப காலத்தில் 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு வந்தாரு. உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்பட்டுச்சு. பெண்களுக்கு தனக்கும் உடல்நிலை பாதிப்பு, கணவருக்கும் உடல்நிலை பாதிப்பு என்ற நிலையெல்லாம் ஏற்பட்டுச்சு. இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா 9ஆம் இடம் பாக்கிய சார்ந்து போயிட்டாரு. ஒரு பெரிய கவலையை ஏற்படுத்திட்டு, சங்கடத்தை உண்டாக்கிட்டு, பயத்தை ஏற்படுத்திட்டு இப்ப கொஞ்சம் நிம்மதி அடைய ஆரம்பிச்சிருக்கீங்க. இருந்தாலும் கடந்த 1 மாதம் 2 மாதமாக உங்களுடைய வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா நிறையவே போராட்டம், நிம்மதியற்ற நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரே ஒரு தகவல் மட்டும் உங்க சொல்லிக்கிறேன், எதுவுமே நம்ம கிடையாது. எதுவுமே நம்ம கிடையாதுங்கிற போது நாம் பிறந்த நாள் முதல் இறுதி நாள் வரை வாழ்வதற்கான ஆதாரங்கள் என்பது நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கும். அதில் எந்த விதமான தடையும் வராது. அதே நேரத்தில் இந்த நேரம் நமக்கு எதிர்மறையான பலன்கள் கிடைப்பதாக இருந்தால் நாளை நமக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். அப்போ நீங்கள் எப்படி வந்தீங்க, எப்படி வாழ்ந்தீங்க, எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கீங்க, எதையாவது நீங்க கொண்டு வந்தீங்களா? எதையுமே கொண்டு வரல. இன்றைக்கு பல விஷயத்தில் நீங்க உருவாக்கி இருப்பீங்க. இந்த உருவாக்கியதெல்லாம் எப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இதை முடிஞ்சது இல்லையா உங்களுக்கு? இதை உருவாக்க முடிந்தது இல்லையா? அப்போ நாளைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த பிரச்சனையை சமாளிக்க உங்களால முடியும். சரி, இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கின்ற போது ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை விரயஸ்தானத்தில் சந்திரன். அப்ப என்ன ஆகும்னா வெளியூர் பயணம் ஏற்படலாம், உடல் ரீதியாக கொஞ்சம் பாதிப்பு ஏற்படலாம், அலைச்சல் உண்டாகலாம். இன்னும் சொல்ல போனால் கூடுதலாக ஒரு சந்தோஷமான நிலையும் சிலருக்கு ஏற்படலாம். 12ஆம் இடம் கட்டில் ஸ்தானம். அப்போ உறக்கத்திற்குரிய இடம் மட்டுமல்ல, அது எண்ணத்திற்குமே தாம்பத்தியத்திற்குரிய இடம் அதுதான். அப்போ சந்தோஷம் கிடைத்திடக்கூடிய நிலையும் அங்கே ஏற்படும். ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, அடுத்து செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை நீங்கள் திட்டமிட்டு செயல்படுகின்ற வேலைகளில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், நன்மைகள் அதிகரிக்கும், கூடுதலான யோகங்கள் கிடைக்கும், மகிழ்ச்சியான நிலை இருக்கும். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மாலை வரை பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல சந்திரன். அப்ப குடும்பத்துல நிம்மதி இருக்குங்க. ஒரு பெரிய புயல் காற்று வீசிய இடத்துல அப்படியே தென்றல் வீசுவது போல ஒரு அமைதியான நிலை இருக்கும், சந்தோஷம் இருக்கும், கையில பணப்புழக்கம் இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கின்ற போது சூரியனுடைய சஞ்சாரம், உங்களுக்கு லாபாதிபதி சூரியன். அந்த சூரியன் பாத்தீங்கன்னா வாரத்தின் தொடக்கத்தில் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். சூரியன் 10ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது என்பதே மிகப்பெரிய யோகம். அந்த 10ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சூரியன் செவ்வாய்க்கிழமை 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கப் போகிறார். அப்போ சூரியன் சஞ்சாரம் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு யோக பலன்களை வழங்கிட இருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஆவணி மாதம் என்பது உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும். ஆடி மாதத்தில் கடகத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியன் ஆவணி மாதத்தில் சிம்மத்தில் சஞ்சரிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலும் பாருங்க, இந்த ஆடி மாதமும் ஆவணி மாதமும் மிகப்பெரிய நெருக்கடிகள் இருந்து உங்களால் வெளியில் வந்துட முடியும். சந்தோஷமான நிலை இருக்கும் ஆடி மாதத்திலும் ஆவணி மாதத்திலும். ஆவணி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை சூரியன் லாப சூரியனாக ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். அதே நேரத்தில் 11ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்கிறார். இப்போ வருமானத்திற்கு தடை இருக்காது, குறைவு இருக்காது, சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. அதே நேரத்தில் ஒரு பிரச்சனை பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல குரு. 10ஆம் இடத்து குரு பதவியை பறிப்பார் என்பது பொதுவான விதி. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா வேலையில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனக்குறைவிற்கு இடம் கொடுக்காமல் நிதானமாக செயல்படுவது, மேல் அதிகாரியை அனுசரித்து செல்வது என்பதெல்லாம் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். வேலையில் கவனமா இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் நிறைய நெருக்கடிகளை உண்டாக்கிட்டு இருக்காங்க. எப்படி? நியாயமான நெருக்கடிகளை. அப்போ கையூட்டு வாங்குகிறவர்கள் யாராக இருந்தாலும் சங்கடத்திற்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை வரும். வேலையில் அக்கறை செலுத்தாதவர்கள் சங்கடத்திற்கு ஆளாக வேண்டிய சூழல் வரும். வேலையில் தவறு செய்பவர்கள் சங்கடத்திற்கு ஆளாக வேண்டிய சூழல் வரும். 10ஆம் இடத்த குரு, கவனமா இருக்குங்க.
இது போல எந்த விதமான பிரச்சனைகளிலும் நீங்க இந்த நேரத்தை சிக்கிக்கொள்ள வேண்டாம், அது சங்கடத்தை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் குருவுடைய பார்வைகள் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திற்கு கிடைக்கிறது, 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு கிடைக்கிறது, 6ஆம் இடமான ருணரோக சத்துரு கிடைக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா எதிரிகளை வெல்லக்கூடிய நிலை இருக்கும். இப்போ குரு அஸ்தமனம் இருந்து உதயமா இருக்கிறதால உடலில் ஏற்பட்ட நோய் நொடிகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். இல்ல ஏதோ இருந்துச்சு, பெருசா பயம் காட்டுச்சு, இப்ப அந்த பயம் இல்லாம இருக்கும். 6ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால் அந்த நிலை இப்பொழுது இருக்காது. கொஞ்சம் மனசுல தெம்பு வந்திருக்கும். அப்ப ஆரோக்கியமாக செயல்படக்கூடிய நிலை உருவாகும். சுக்கிரன் 12ஆம் இடத்துல அந்த சஞ்சாரமும் யோகமா இருக்கு. புதனுடைய சஞ்சாரம் இந்த வாரம் முழுவதும் யோகமாக இருக்கு. பொதுவாக கடந்த வாரத்தை விட இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம். விருச்சிக ராசி நண்பர்களே, வாழ்க்கையில எந்த இடத்தில் பிறந்திருந்தாலும் சரி, இந்த விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு மட்டும் ஒரு தனி நேதி இருக்கு. இப்போ நீர் ராசி சொல்லுவோம். ஒரு நீர் ஆறு ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த ஆறு ஓடுகின்ற போது பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டு இருக்கிறது வெள்ளம். தடைகள் ஏற்படும். தடைகள் ஏற்படும் என்றால் அதோடு அந்த நதி நின்று விடாது, தேங்கி விடாது. தனக்கென்று ஒரு பாதையை மறுபடியும் உருவாக்கி கொண்டு வேறொரு பாதையை உருவாக்கி கொண்டு செல்ல ஆரம்பிக்கும். அதுபோலதான் விருச்சிக ராசினர் எந்த விதமான பிரச்சனைகள் எப்பொழுது வந்தாலும் அதை தாண்டி கொண்டு செல்லக்கூடிய நிலை விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டு. எல்லாவற்றையும் சமாளித்துக்கிடக்கூடிய சக்தி என்பது விருச்சிக ராசினுக்கு உண்டு. ஒரு இடம் அடைப்படுகிறதா, அந்த அடைப்பட்ட இடத்தை விட்டு வேறொரு இடத்தை நோக்கி செல்கின்ற சாமர்த்தியம், வேறொரு திசை நோக்கி செல்கின்ற சாமர்த்தியம், வாழ்க்கைக்காக வேறு வழியை பின்பற்றுகின்ற நிலை, தொழிலில் கூட ஒரு தொழில் தடை ஏற்படுகிறதா, வேறு வழியை கவனி, வேறு வழியை பாரு, வேற தொழிலை கையில் எடு, இப்படி எல்லாவற்றிலுமே உஷாராக எச்சரிக்கையாக இருப்பவர்கள் விருச்சிக ராசினர். இந்த விருச்சிக ராசிக்காரர்கிட்ட யாரும் மோத முடியாது. அவ்வளவு சக்தி படைத்தவர்கள் விருச்சிக ராசினர். எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் மிகப்பெரிய சாமர்த்தியசாலிகளாக இருப்பார்கள். சரி, எவராக இருந்தாலும் கிரகங்களுடைய சஞ்சாரம் ஒண்ணு இருக்குல்ல, எப்பொழுதும் ஒரே மாதிரி பொதுவான நிலை அது. இந்த வாரம் பாத்தீங்கன்னா சந்திரனுடைய சஞ்சாரம் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை சாதகமாக இருக்கு. கையில பணப்புழக்கம் இருக்கும், கொஞ்சம் மகிழ்ச்சியான நிலை இருக்கும், பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும், குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும், கணவன் மனைவிக்குள் இணக்கம் இருக்கும். அதன் பிறகு பார்த்தா செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வெளியூர் பயணம், அலைச்சல், கொஞ்சம் செலவு, உடல்நிலையில் கொஞ்சம் பாதிப்பு, இப்படியெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மதியம் வரை பாத்தீங்கன்னா உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும். குழப்பத்திற்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க. குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்பட்டால் உங்களுடைய செயல்கள் எல்லாம் வெற்றியாகும், நினைத்ததெல்லாம் நடந்தேறும். அப்போ வாரத்தில் 2 நாட்கள் செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது, மற்ற நாட்கள் யோகமான நாட்களாக இருக்கிறது. இந்த நேரத்துல சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு தகவல் விருச்சிக ராசினருக்கு. பாக்கிய ஸ்தானத்தில் யார் சஞ்சரிக்கிறார் என்றால் குரு பகவான். இந்த விருச்சிக ராசினருக்கு தன குடும்பாதிபதி குரு பகவான் தான், பூர்வ புண்ணியாதிபதியும் குரு பகவான் தான். அப்ப பாக்கியஸ்தானத்தை சஞ்சரிப்பவர் அங்கே மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு கொடுத்திடக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, சஞ்சரிக்கும் இடத்திற்கும் யோகம். அவருடைய பார்வைகள் 3 பார்வைகள் இருக்கு பாருங்க. முதல் பார்வை உங்க ராசிக்கே கிடைக்குது. அவருடைய 5ஆம் பார்வை விருச்சிக ராசி. எப்பொழுதெல்லாம் குரு பார்வை ஒரு ராசிக்கு கிடைக்கிறதோ அந்த ஜாதகருக்கு அந்த காலம் என்பது மிகப்பெரிய யோகமான காலமாக இருக்கும். நினைத்தவற்றை நடத்தி கொள்ளக்கூடிய காலமாக இருக்கும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும், வைக்க முடியும். பணப்புழக்கம் இருக்கும், பட்டம் பதவி தேடி வரும், செல்வாக்கு இருக்கும், புதிய தொழில் தொடங்குகிற முயற்சி வெற்றியாகும், செய்து வருகின்ற தொழில் விருத்தியாகும். 3ஆம் இடத்தின் குரு பார்க்கிறார், தைரியமாக செயல்பட முடியும். 5ஆம் இடத்தின் குரு பார்க்கிறார். அப்ப என்ன ஆகுன்னா, இந்த பூர்வ புண்ணிய விஷயங்கள் எல்லாம் இருக்கு பாருங்க, பூர்வ புண்ணிய பலன்கள் கிடைத்திடக்கூடிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்கும். பூர்வீகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். உறவுகளுக்குள் ஒற்றுமை ஏற்படும். பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய நிலை உண்டாகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். குழந்தைகளுக்காக மேற்கொள்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். சகோதரர்களுக்குள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். பொதுவாக இந்த பாக்கிய குருவின் காலகட்டம் என்பது விருச்சிக ராசினருக்கு யோகமான காலகட்டம். இதற்கு மேலாக பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய சஞ்சாரம் 11ஆம் இடத்துல. உங்களுக்கு சப்தமாதிபதி அவர் தான், விரையாதிபதி அவர் தான். சந்தோஷத்தை கொடுப்போரும் அவர் தான், செலவு செய்ய வைப்போரும் அவர் தான். அவரை பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல ஒரு புதுசா ஒரு வாகனம் வாங்குறது, நகை வாங்குறது, துணிமணி வாங்குறது
போன்ற முயற்சிகள் எல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம், பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு ஜீவனாதிபதி சூரியன் செவ்வாய்க்கிழமை முதல் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார், ஆட்சியாக சஞ்சரிக்க போறார். அப்போ இந்த ஆவணி மாதம் பிறந்த பிறகு பாத்தீங்கன்னா விருச்சிக ராசினருக்கு ஒரு யோகமான நிலை ஏற்படும். வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு புதிய வேலை அமையக்கூடிய நிலை இருக்கும். புதிய தொழில் தொடங்கிடக்கூடிய நிலை இருக்கும். செய்து வருகின்ற தொழில் முன்னேற்றம் அடையும். இதுவையெல்லாம் ஆவணி மாதம் முழுவதுமே விருச்சிக ராசினருக்கு இருக்கு. அப்ப சூரியன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. செவ்வாய் 8ஆம் இடத்துல ராசிநாதன் மறைகிறார். அதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளும் வரப்போறதில்லை. இருந்தாலும் மறைமுக தொல்லைகள் ஏதாவது ஏற்பட வாய்ப்புண்டு. உடலில் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. கவனமா இருங்க. பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம், நினைத்ததை சாதித்துக் கொள்ளக்கூடிய வாரம். தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசிக்கு ஒரு சிறப்பு உண்டுங்க. இந்த காலபுருஷ தத்துவத்தில் பாத்தீங்கன்னா 3 ராசிகள் சிறப்பான ராசிகள், நெருப்பு ராசிகள். ஒன்று மேஷம், அடுத்தது சிம்மம், 3வது தனுசு. இந்த தனித்தன்மை படைத்த ராசிகள் இந்த 3 ராசிகளுமே. அப்போ ஒரு ராசிக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் ராசிநாதன், இன்னொரு ராசிக்கு சூரியன், உங்களுக்கு குரு பகவான். பொதுவா குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட உங்களுக்கு மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லி வழிநடத்திடக்கூடிய திறமை என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும். ஆனா ஒரே ஒரு விஷயம்தான், எல்லாருக்கும் நீங்க அறிவுரை சொல்லுவீங்க, எல்லாரையும் வழிநடத்துவீங்க. உங்களுக்கென்று வருகின்ற போது சில விஷயங்கள் இன்னைக்கு போட்ட விட்டுடுவீங்க. அது தனுசுடைய நிலை. அது சமீப காலத்தில் இல்லை, ஒரு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக மிகப்பெரிய போராட்டத்தை ஒன்றன் பின் ஒன்றாக சந்தித்து கொண்டு எல்லாவற்றையும் சமாளித்து முன்னேறி கொண்டிருக்கின்ற ஒரு ராசியாகத்தான் நான் தனுசு ராசியை பார்த்துட்டு இருக்கேன். 7.5 சனி காலகட்டம் முடிஞ்சது. 3ஆம் இடத்துக்கு சனி வந்தாரு. அதன் பிறகு மற்ற கிரகங்களுடைய நிலைப்பாடுகள் எல்லாவற்றிலும் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலை தனுசு ராசினுக்கு ஏற்பட்டது. இப்போ 4ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறார், அர்த்தாஷ்டம சனியாக. அதே நேரத்தில் சனி வக்ரம் அடைந்திருக்கிறார். அது பெரிய சிறப்பான விஷயம். எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் சமாளித்து எல்லாவற்றிலுமே வெற்றி நடைபெறக்கூடியவர்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்க. என்னன்னா வெளியில உங்களுடைய கஷ்டம் எதுவுமே வெளியே தெரியாதுங்க, மற்றவங்களை தெரிய வச்சுக்க மாட்டீங்க. சரி, இந்த வாரம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை உங்களுக்கு தொழில் ரீதியான ஒரு பயணம் இருக்கும், தொழில முன்னேற்றம் இருக்கும். வியாபாரத்தை எப்படி விரிவு செய்வது, தொழிலை எப்படி முன்னெடுத்து செல்வது போன்ற சிந்தனைகள் மேலோங்க ஆரம்பிக்கும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வருமானம் அதிகரிக்கும், கையில் பணப்புழக்கம் இருக்கும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மதியம் வரை பாத்தீங்கன்னா கொஞ்சம் செலவுகள் காத்துட்டு இருக்கு. செலவுகள் இல்லை என்றால் வெளியூர் பயணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எடுக்கின்ற வேலைகள் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டிய நிலை கூட சிலருக்கு ஏற்படும். இந்த வாரம் சந்திரனுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கு, அதே நேரத்துல தொடர்ந்து பாத்தீங்கன்னா ராகுடைய சஞ்சாரம் கடந்த 14 மாதங்களாக உங்களுக்கு யோகமாக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் அதை சமாளித்திடக்கூடிய அளவிற்கு ராகு உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய முயற்சிகளை வெற்றி அடைய வைத்துக் கொண்டிருக்கிறார். முன்னேற்ற பாதைக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார். உங்களை மனிதனாக நடமாட வைத்துக் கொண்டிருக்கிறார். ராகுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா புதனுடைய சஞ்சாரம், புதன் வாரத்தின் தொடக்கத்தில் 8ஆம் இடத்துல. அப்ப ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை மதியம் வரை கையில பணப்புழக்கம் இருக்கும். சூரியன் 8ஆம் இடத்தை விட்டு 9ஆம் இடத்துக்கு போறார். செவ்வாய்க்கிழமை 8ஆம் இடத்தை விட்டு 9ஆம் இடத்திற்கு போவது என்பதே ஒரு யோகமான நிலைதான். அஷ்டமத்திலிருந்து நிலை போய் பாக்கியஸ்தானத்துக்கு ஆட்சியாக சஞ்சரிக்க போகிறார். அதுவே ஒரு யோகமான நிலைதான். ராசிநாதன் குரு பகவான் 8ஆம் இடத்தில் மறைவு பெற்றாலும் அவருடைய பார்வைகள் இருக்கு பாருங்க. அந்த 3 பார்வைகளும் 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்க்க. அப்ப வீண் செலவுகள் என்பதை குறைச்சிக்க, கொஞ்சம் நிம்மதியா தூங்கணும், சந்தோஷமா இருக்கணும் என்பதெல்லாம் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வரும். 2ஆம் இடத்துல குடும்பத்துல நிம்மதி இருக்கும், எதிர்பார்த்த பணப்பழக்கம் இருக்கும், உங்க வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். 4ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி வக்கிரமாய் இருக்கின்ற நிலையில் 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் தாய் வழி உறவுகளின் ஆதரவு கிடைக்கும். உங்களுக்கு எதிர்பார்த்த சந்தோஷம் கிடைக்கும், நிம்மதியான நிலை ஏற்படும்.
தனுசு ராசிக்காரர்களுக்கு பொதுவாக இந்த வாரம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோகமான வாரம் தான். நினைத்து சாதிச்சீங்க. இதை விட அடுத்த வாரம் பார்ப்போம். மகர ராசி நண்பர்களே, நீண்ட கால போராட்டத்திற்கு பிறகு ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கீங்க. நிறைய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடைபெற ஆரம்பிச்சிருக்கு. பொதுவா மகர ராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு தனி சிறப்பு ஒண்ணு உண்டு. கடகராசியில் பிறந்தவர்களுக்கும் ஒரு சிறப்பு உண்டு, மகர ராசியில் பிறந்தவர்களுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. அப்படி பார்க்கும்போது இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை சந்திரன் உங்கள் ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற காலத்தினால் பெரியோருடைய ஆதரவு கிடைக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க, உங்களுடைய தெய்வ அருளும் கூடுதலாக கிடைக்க ஆரம்பிக்கும். நினைத்த வேலைகளை உங்களால் நடத்தி கொள்ள முடியும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை பார்த்தீங்கன்னா செய்து வருகின்ற தொழிலில் அக்கறை இருக்கும். உத்தியோகத்தில் ஒரு மேன்மையான நிலை இருக்கும். சில பேருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கூட கிடைக்கும். தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருபவர்களுக்கு ஒரு ஆதாயமான நிலை இருக்கும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மாலை வரை பார்த்தீங்கன்னா கையில பணப்புழக்கம் இருக்கும். நினைத்த காரியங்கள் நடந்தேறும். பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும். செய்து வருகின்ற தொழில் அதிகபட்சமான லாபத்தை காணக்கூடிய நிலை இருக்கும். இந்த வாரத்துல 7 நாட்களுமே சந்திரனுடைய சஞ்சாரம், உங்கள் சப்தமாதிபதி சந்திரன், அவருடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதகமா இருக்கு, நெகட்டிவா இல்லை. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், 7ஆம் இடம், அந்த 7ஆம் இடத்துல குரு உச்சமாக சஞ்சரிக்கிறார். இது ஒரு சிறப்பான பலன் உங்களுக்கு. குரு உச்சமாக சஞ்சரித்து 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இது போன்ற ஒரு நிலை உங்களுக்கு உருவாகும். இதன் பின்னால் 12 ஆண்டுக்கு அப்படியே பின்னாடி போய் பாருங்க, என்ன மாற்றம் நிகழ்ந்தது, வாழ்க்கையில் எந்த திருப்பு முனை உண்டானது பார்க்க தெரியும் உங்களுக்கு. அப்போ இந்த 12ஆம் இடத்திற்கு 7ஆம் இடத்திற்கு குரு வருகின்ற போதெல்லாம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் கிடைக்கும். ஏன்னா குருவுடைய பார்வை சப்தம பார்வை ராசிக்கு கிடைக்குங்க. அப்ப இந்த காலம் என்பது ஒரு யோகமான காலம். திருமண வயதினருக்கு வரன் வரும். குடும்பத்தில் ஒற்றுமையான நிலை இருக்கும். நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். தொழில ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். 11ஆம் இடத்தின் குரு பார்க்கிறார். லாபத்திற்கு பஞ்சம் இருக்காது, வருமானத்திற்கு குறைவு இருக்காது. அதே போல 3ஆம் இடத்தின் குரு பார்க்கிறார். சகோதரருடைய ஆதரவு கிடைக்கும். தைரியம், தன்னம்பிக்கை, வேகம், வீரியம் எல்லாம் உங்களுக்கு இந்த நேரத்தில் உருவாகும். அப்போ எந்த நிலை வந்தாலும் அதை சமாளித்துக் கொள்ளக்கூடிய சக்தி என்பது உங்களுக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புதனுடைய சஞ்சாரம். புதன் 7ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற புதன் செவ்வாய்க்கிழமை மதியம் 8ஆம் இடத்துக்கு போறார். 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகின்ற புதன் மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு கொடுக்கிட்டே இருக்கிறார். மறைந்த புதன் நிறைந்த செல்வங்களை தருவார் என்பது போல இந்த 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகின்ற புதன் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மதியம் முதல் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த பண வரவினை, எதிர்பார்த்த ஒப்பந்தத்தை, ஒரு புதிய இடம் வாங்குறது, வீடு வாங்குறது போன்ற முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்கி கொடுப்பார். சமுதாயத்தில் உங்களுக்கு நல்ல பேர் உருவாகும். வித்யாகாரகன் இல்லையா புதன், அவருடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா சூரியனுடைய இடமாற்றம் இருக்கு இந்த மாதத்தில், இந்த வாரத்தில். இப்ப 7ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சூரியன் 8ஆம் இடத்துக்கு சஞ்சரித்து ஆட்சியாக சஞ்சரிக்க போகிறார். இப்ப 8ஆம் இடத்துல கேதுவும் இருக்கார். இப்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு குரு சஞ்சாரம் சாதகமா இருக்கு. அதே நேரத்துல சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தில் சஞ்சரித்து பணவரவை அதிகரித்துக் கொண்டிருக்கிறார். மற்றவருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலையை உயர்த்தி கொண்டிருக்கிறார். இதுவும் சாதகமா இருக்கு. புதனும் சாதகமாக சஞ்சரிக்கிறார். இந்த சாதகமான நிலைகளுக்கு மேலாக 8ஆம் இடம் என்பது அஷ்டமஸ்தானம், மறைவு ஸ்தானம், நோய்களை கொடுத்திடக்கூடிய ஸ்தானம், வழக்குகளை கொடுத்திடக்கூடிய ஸ்தானம், மறைமுக தொல்லைகளை கொடுத்திடக்கூடிய ஸ்தானம். அந்த இடத்துல சூரிய ஆட்சியாக ஞான மோட்சக்காரன் கேதுவும் சஞ்சரிக்கிறார். அப்போ என்னதான் வந்தாலும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இல்ல உடம்பு நல்லா இருக்கு, வேற ஏதாகிலும் ஒரு பிரச்சனை, பண நெருக்கடி, இல்ல அவமானம், இல்ல எதிர்பாராத சில சங்கடங்கள் என்பதையெல்லாம் சந்திக்க வேண்டிய நிலையினை 8ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற கேது கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த நிலையில் சூரியனும் அந்த இடத்திற்கு சென்று அதோடைய சக்தியினை அதிகரிக்க போகிறார். அப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்குங்க, நிதானமாக செயல்படுங்க, யாரையும் நம்பாதீங்க. புரியுதுங்களா?
யார் எந்த நேரத்தில் உங்களுக்கு எதிராக மாறுவார்கள் என்பது உங்களுக்கே தெரியாது. மறைமுகமாக தொல்லைகள் கொடுப்பவர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு அருகில் கூட இருக்கலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக நிதானமாக இருங்க. கும்பராசி நண்பர்களே, பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தன்மை இருக்கும். காலபுருஷ தத்துவத்தின் 12 வீடுகளில் பாத்தீங்கன்னா 11வது வீடான லாபஸ்தானம் கும்பராசி. அப்போ கும்பராசியில் பிறந்தவர்கள் எந்த இடத்தில் பிறந்திருந்தாலும் எப்படி பிறந்திருந்தாலும் லாபத்தை நோக்கியதாக அவருடைய பயணம் இருந்து கொண்டிருக்கும். அவருடைய செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு தெரியாது. என்ன சிந்திக்கிறார்கள், என்ன செய்ய போகிறார்கள் என்பது மற்றவர்கள் தெரியாது. ஆனா ஒரு அமைதியான போக்கு இருக்கும். அதே நேரத்தில் மனதிற்குள் திடமான ஒரு எண்ணம் இருக்கும். இதைத்தான் செய்ய போகிறோம், இப்படித்தான் செய்ய போகிறோம், இதைத்தான் சாதிக்க போகிறோம் எண்ணம் இருக்கும். ஆனா வெளியில தெரியாது. ராசிநாதன் பாத்தீங்கன்னா சனி பகவான். இந்த சனி பகவான் என்ன பண்ணுவாரு, மந்தக்காரகன்னு பேரு. பெருசா எடுத்த உடனே அப்படி கத்தி வீசிட மாட்டார். நிதானமாக கொஞ்சம் அமைதியா சாதிக்க வேண்டியதை சாதித்துக் கொள்ளக்கூடிய நிலையினை இந்த கும்பராசினருக்கு கொடுப்பா சனி பகவான். சரி, எது இருந்தாலும் சரிதான். கிரகங்கள் மற்ற கிரகங்கள் இருக்காங்கல்ல, அதே சனி பகவானே இருக்காருல்ல. இப்ப 7.5 சனியுடைய காலகட்டம், 2ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறார். அது நல்ல வேலை. பாத்தீங்கன்னா சனி பகவான் வக்கிரம் அடைந்திருக்கிறார். அது ஒரு பக்கம், அது ஒரு நல்ல விஷயம்தான். அதுக்கு மேலாக பாத்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை கும்பராசினருக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமத்தை பற்றி பலமுறை சொல்லிட்டு வரேன். கொஞ்சம் கவனமா இருக்கணும், நிதானமா இருங்க. புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் பயணம் வேண்டாம், வாகனத்துல போகும்போது கவனமா இருங்க. இப்பொழுதும் அதைத்தான் சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை கவனமா இருங்க. மறுபடியும் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ஒரு நல்ல நிலை உங்களுக்கு இருக்கு. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மாலை வரை பாத்தீங்கன்னா தொழில், வியாபாரம், உத்தியோகம், சுய தொழில் எல்லாவற்றிலும் ஆதாயம் காணக்கூடிய, பணப்புழக்கத்தை காணக்கூடிய, சனிக்கிழமை மாலையில் கையில் பணத்தை பார்க்கக்கூடிய நிலையெல்லாம் கும்பராசினருக்கு இருக்கு. அப்போ வார பலன் சாதகமா இருக்கு. முதல் 2 நாட்கள் சந்திராஷ்டமம், மற்ற 5 நாட்கள் யோகமா இருக்கு. சமீபத்துல பாத்தீங்கன்னா கடந்த 1 மாதமா கொஞ்சம் ஏதோ நல்லபடியா போயிட்டு இருக்கு கும்பராசிக்கு. அதற்கு காரணம் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சூரியன், 6ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற புதன். இப்ப பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மதியம் 6ஆம் இடத்தை விட்டு புதன் 7ஆம் இடத்துக்கு போக போறாரு. சூரியனும் 6ஆம் இடத்தை விட்டு செவ்வாய்க்கிழமை 7ஆம் இடத்துக்கு போக போறாரு. அப்போ செவ்வாய்க்கிழமை வரையில் ஒரு யோகம் இருக்கும். செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு அந்த யோகத்தில் ஒரு மாற்றம் இருக்கும். அது நல்ல மாற்றமா என்றால் இல்லை. அப்போ அதன் பிறகு செவ்வாய்க்கிழமை முதலே கொஞ்சம் நிதானமா செயல்படுங்க, கவனமாக செயல்படுங்க. சில பேருக்கு திடீர் இடமாற்றம் வருங்க. உத்தியோகத்தில் இருக்கும் சிலருக்கு திடீரென்று இடமாற்றம் ஏற்படும். ஒரு வாடகை வீட்டுல கொடுத்தனம் பண்ணுவீங்க, வசதியான வீட்டுக்கு இடம் மாத்துவீங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கின்ற இடத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலை இந்த நேரத்துல உங்களுக்கு ஆவணி மாதம் பிறந்தவுடன் ஏற்பட இருக்கிறது. அது வியாபாரத்தை விரிவு செய்வதற்காக கூட சில பேர் கடை வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த கடையை வேற இடத்துக்கு மாத்தலாம், சொந்த இடத்துக்கு மாத்தலாம். அப்போ ஒரு இடம் மாற்றம் என்பது நிச்சயமாக உண்டு. அது வசிக்கின்ற இடமாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்கின்ற இடமாக இருந்தாலும் சரி, இடம் மாற்றம் என்பது இந்த நேரத்துல இருக்கு. நிறைய நெருக்கடிகளை காண வேண்டிய நேரம் தான். இருந்தாலும் சுக்கிரன் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ பொன் பொருளுக்கு குறைவு இருக்காது, வரவிற்கு குறைவு இருக்காது, வீட்டுல சந்தோஷம் இருக்கு, அதற்கு எந்த விதமான குறைவும் இருக்காது. குரு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் குரு பகவானின் பார்வை 10ஆம் இடத்துக்கு கிடைக்குது. அப்போ சொந்த தொழில் பண்ணிட்டு வரீங்க இல்லையா, அந்த தொழில ஒரு முன்னேற்றம் இருக்கும், ஆதாயம் கிடைக்க ஆரம்பிக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற போது கொஞ்சம் நிம்மதியான உறக்கம் என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வீண் செலவுகள் குறையும், அலைச்சலும் குறைய ஆரம்பிக்கும். 2ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். இப்ப குடும்பத்துல நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு அமைதியான நிலை, கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷமான நிலையெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ராகு ஜென்ம ராசிக்குள்ள ஆசைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கவனமா இருந்துக்குங்க. 7ஆம் இடத்துல கேது, தவறான நண்பர்களுடைய சேர்க்கை இந்த நேரத்துல வேண்டாம், அது சிக்கல்களை ஏற்படுத்தி விடும். கொஞ்சம் எச்சரிக்கையாக, கவனமாக, பொறுமையாக, நிதானமாக இருப்பது என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாவற்றிலும் நன்மை அளிக்கும். மீண்டும் மீனராசி நண்பர்களே,
காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் வீடு மீனராசி, மோட்ச வீடு. அப்போ தொடக்கம், இது முடிவு. மேஷம் தொடக்கம், மீனம் முடிவு. இந்த மீனராசியில் பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே சில குணங்கள் இருக்கும், சில செயல்பாடுகள் இருக்கும், மறைமுக செயல்பாடுகளும் இருக்கும். 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம். அதே நேரத்தில் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அதை எட்டி விட வேண்டும், அதை அடைந்து விட வேண்டும் என்ற முயற்சியில் வெற்றி பெறக்கூடியவர்கள் மீனராசியில் பிறந்தவர்கள். அது கர்மவினை சரியாக இருக்க வேண்டும், பூர்வ புண்ணிய பலன்கள் சரியாக இருக்க வேண்டும். இருந்துவிட்டால் நீங்க தான் மீனராசி பிறந்தவங்க தான் ராஜா. சரி, மற்ற விஷயங்கள் இருக்கு. சுய ஜாதக நூல் இருக்கு, கர்ம வினை இருக்கு, நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. பொதுவாக மீனராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டசாலி தான் நான் சொல்லுவேன். சரி, இந்த வாரம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை சந்தோஷமான, நன்மையான, மகிழ்ச்சியான நாட்களாக இருக்கும். நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும், கணவன் மனைவிக்குள் இணக்கம் இருக்கும், கொஞ்சம் சந்தோஷமான நிலை இருக்கும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இந்த 2 நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். வழக்கத்தை விட கொஞ்சம் நிதானமா நீங்க இருக்கணும், அக்கறையாக செயல்படணும், பொறுமையாக இருக்கணும். வேலை பார்க்கின்ற இடத்தில் வேறு பிரச்சனைகளுக்கும் வாதங்களுக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். வெளியூர் பயணத்தில் கூட பார்த்தீங்கன்னா நிதானமா இருங்க, வாகன பயணத்தில் கவனமா இருங்க. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மாலை வரை பாக்கிய ஸ்தானத்தில் சந்திரன். அப்போ தெய்வ அருளும் பெரியவருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். பொது வாரத்தில் 2 நாட்கள் மட்டும் கொஞ்சம் சங்கடமா இருக்கும் சந்திராஷ்டமத்தின் காரணமாக. அதே நேரத்துல ஒரு நல்ல தகவல் சொல்ல போனா, ராசிநாதன் குரு பகவான் 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கிறார். அப்போ இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு ஒரு யோகமான காலகட்டம். 5ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கின்ற காலகட்டம் அதிர்ஷ்டமான காலகட்டம் சொல்லலாம். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும், சிலருக்கு பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். நீண்ட நாட்களாக முயற்சி செய்து வந்து இந்த பிள்ளைக்கு வேலை இல்லையே, இந்த பிள்ளைக்கு திருமணம் நடக்கவில்லை என்ற ஏக்கங்கள் விலக ஆரம்பிக்கும். அதற்குரிய தருணங்கள் ஒன்றாக கூடி வரும் இந்த நேரத்துல 5ஆம் இடம் பலம் பெறுகிறது. அதற்கு மேல பூர்வ புண்ணிய சொத்துகள் கைக்கு வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் குருவுடைய பார்வைகள் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா மீனராசி சேர்ந்த ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சொந்தமா இடம் வாங்குவீங்க, சொந்தமா வீடு கட்டுவீங்க. 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. இப்ப வருவாய்க்கு குறைவு இருக்காது, கையில பணப்புழக்கம் இருக்கும். 2 விஷயத்த சொல்லி ஆகணும். 11ஆம் இடம் என்பது பாத்தீங்கன்னா வருமானத்திற்குரிய லாபஸ்தானம். பெரிய மனிதனுடைய தொடர்புகள் கிடைத்திடக்கூடிய இடம் அதுதான். உங்களை விட உயர்ந்த தொடர்பு. அந்த இடத்தை வைத்து கணக்கெடுக்கின்ற போது, அந்த இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற போது, திருமண வாழ்க்கையில் முறிவு ஏற்பட்டவர்களுக்கும், பிரிந்தவர்களுக்கும், இழந்தவர்களுக்கும் மறுமணம் நடந்திடக்கூடிய வாய்ப்பினை 11ஆம் இடத்தை பார்க்கின்ற குரு ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து குரு பகவான் 9ஆம் பார்வை உங்க ராசிக்கு கிடைக்குது. எப்பொழுது குரு பகவான் பார்வை ராசிக்கு கிடைக்கிறதோ அந்த காலகட்டத்தில் அந்த ராசினருக்கு திருமண யோகம் உண்டாகும், வேலைக்குரிய பாக்கியம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக வேலை இல்லை, நிறைய முயற்சி பண்ணி பார்த்தாச்சு, அப்படிப்பட்ட சூழலில் இருப்பவர்களுக்கு ஒரு வேலைக்குரிய அனுமதி கடிதம் கிடைக்கும். எல்லாவற்றிலும் ஒரு சாதகமான நிலை கிடைக்கும். பட்டம், பதவி, அந்தஸ்து, செல்வாக்கு என்பதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ குரு பகவானின் பார்வை ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இது ஒரு யோகமான நேரம். கேது 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதே உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் தான். கடந்த 14 மாதங்களாக கேது மட்டும்தான் உங்களை பாதுகாத்துட்டு வர்றார். புரியுங்களா? அடுத்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிலை மாறும். தொடர்ந்து ஒரு பாதுகாத்து கொண்டு வருகின்ற ஒரு கிரகம் என்று பார்த்தீங்கன்னா கேது மட்டும்தான், 6ஆம் இடத்து கேது. இப்போ இந்த செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் 6ஆம் இடத்திற்கு சிம்மத்திற்கு சென்று ஆட்சியாக சஞ்சரிக்க போகிறார். 6ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பது என்பது மிகப்பெரிய யோகங்க. நல்லா புரிஞ்சுங்க, மிகப்பெரிய யோகம். உடல்நிலை சீராகும், ஆரோக்கியமாக நடைபோட முடியும், செல்வாக்கோடு நடைபோட முடியும், வழக்குகளில் வெற்றி பெற முடியும், எதிர்ப்புகளை வெல்ல முடியும். இப்படி 6ஆம் இடத்து சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆற்றலை அதிகரிப்பார். அதே செவ்வாய்க்கிழமை புதனும் 6ஆம் இடத்துக்கு வரார். அப்ப புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவது, புதிய இடம் வாங்குவது போன்ற நிறைய விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக வசதி வாய்ப்புகளை அதிகரித்திடக்கூடிய புதன் ஏற்படுத்தி கொடுப்பார். இப்ப கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்துல சுக்கிரன் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் தான் களத்திரக்காரகர்.
சுக்கிர திசை வந்தாவே சில யோகம் சில பேருக்கு கிடைக்கும், கிடைக்க வேண்டிய யோகம் கிடைக்கும். இந்த சுக்கிரன் போய் 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கின்ற போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நட்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார், புதிய நட்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த நட்பின் பின்னால் நாம் செல்ல வேண்டிய நிலையினை ஏற்படுத்தி விடுவார் அந்த 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சுக்கிரன். எதிர்பாலினரால் சங்கடங்கள், பிரச்சனைகள், சந்தோஷத்தை தேடி சென்று நம்முடைய வாழ்க்கையை நாம் கொஞ்சம் மாற்றம் செய்து கொள்வது என்பதை எல்லாம் சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ உங்களுக்கு எது வேணும்? அந்தஸ்து வேணுமா, செல்வாக்கு வேணுமா, பட்டம் வேண்டுமா, பதவி வேண்டுமா, இல்லை சுகம் வேண்டுமா? அதை நீங்க தான் முடிவு பண்ணணும். எல்லா விதமான கிரகங்களும் உங்களுக்கு இந்த நேரத்தில் சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற நிலையில் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சுக்கிரன் ஒரு பாதையை மாற்றி விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எச்சரிக்கையாக இருந்து விட்டால் உங்களால் வெற்றி பெற்று விட முடியும். இல்லை என்றால் சில சிக்கல்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.